ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் எங்கள் அக்கா வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. அவங்க ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா 004. அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு டூரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹோம் டூருன்னே சொல்லலாம். எந்த பொருள்கள்லாம் வைக்காமல் அதுக்கு பிஃபோராக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி டேரெக்டாக இவங்ககிட்ட கொடுக்கறது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஹால் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலு, நல்லா ஒரு டைனிங் கூட போட்டுக்கலாம். ஒரு பார்ட்டிஷன் வச்சு அந்தளவுக்கு நல்லா பெருசாகவே இருக்குன்னே சொல்ல முடியும் டைனிங் ஹாலு. அதுக்கப்புறம் ஸ்மாலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பெட்ரூம்னு சொல்லலாம். பிள்ளைங்களுக்கு ஏற்ற ஒரு பெட்ரூமு. ஒரு காட்டு போட்டு நல்லா படுத்துக்கலாம். ஒரு சிங்கிள் காட்டோ இல்லை டபுள் காட்டோ போட்டு சூப்பராக படுத்துக்கலாம். பீரோவுக்கு தனியாக அது எல்லாமே நம்ம வந்து எக்ஸஸாக நம்ம தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால்கனியும் கொடுத்துட்றாங்க. நல்லா ஒரு வெளிச்சத்துக்கும் சரி வென்டிலேஷனுக்கும் சரி ரொம்ப சூப்பராகவே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பில்டு பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். நல்லா டோர்ஸ் எல்லாம் வுட்டு குவாலிட்டி எல்லாமே சூப்பராகவே இருக்குது. காமன் டாய்லெட் வச்சுருக்காங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் தான். அதிலே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வாஷ் பேஷனும் சேர்ந்து வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அதுவும் பார்க்குறதுக்கு. அது பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்ல முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பால்கனி கொஞ்சம் நல்லா பெரிய பால்கனியை கொடுத்துருப்பாங்க. விண்டோவும் கொடுத்துருக்காங்க. நல்லா வெளிச்சத்துக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வென்டிலேஷனும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு பெரிய கிங் காட் கூட போட்டு வச்சுக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் வாஷ் பேஷன் வித் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது கிச்சன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சன் இன்னும் ஒர்க்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு முன்னாடி எடுத்துருக்காங்க.